தமிழ் இலக்கியத்தின் மாமறை என போற்றப்படும் திருக்குறள் உலகின் மிகச் சிறிய ஆனால் மிக சிறந்த நெறி நூல்களில் ஒன்றாகும். இதன் ஞானம் உலக ஏதிலும் காண முடியாத ஆழத்தையும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நடைமுறையையும் ஒருங்கே கொண்டது. திருக்குறளை பற்றி பலருக்கும் தெரிந்தவை நிறைய இருந்தாலும் சில அறியப்படாத ஆனால் மிக முக்கியமான தகவல்கள் பல உள்ளன. முதலில், திருக்குறள் எந்த மதத்தையும் சமயத்தையும் சாதியையும் தத்துவத்தையும் சார்ந்ததல்ல. இத்தனை காலமாகவே இது ஒரு உலக இலக்கியம் என ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணம் இதன் உள்ளடக்கத்தில் ஒரே ஒரு மதத்தின் பெயரும் குறிப்பிடப்படாதது. உலகில் உள்ள பல சிறப்பு நூல்களுடன் ஒப்பிடும்போது இது எந்த ஒரு கூடுதல் பின்னணியையும் சாராமல் மனிதனின் வாழ்வியல் நெறிகளை மட்டுமே கற்பிக்கிறது. திருக்குறளின் மற்றொரு தனிச்சிறப்பு இதன் குறள் வடிவம். இரு அடிகளிலேயே முழுமையான கருத்தை கூறும் மிக சுருக்கமான பாங்கு உலக இலக்கியத்தில் அரிது. ஆனால் பலர் அறியாத உண்மை என்னவெனில், இந்த வடிவமைப்பு தமிழரின் 5000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த கவிதை மரபு ஆகும். திருவள்ளுவர் அந்த மரபை பயன்படுத்தி மிக சுருக்கமாக ஆனால் மிகவும் ஆழமாக கருத்துக்களை பதிவு செய்தார். திருக்குறளில் அடங்கிய 133 அடிகள் வெறும் எண்கள் அல்ல, அவை 14 வகையான அடிகள் கொண்ட பண்டைய தமிழ் இலக்கண கோட்பாடு அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கும் என சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். அதாவது, திருவள்ளுவர் எண்ணிக்கை மட்டுமல்லாமல் ஒலிப்புனையும் இசை நயமும் சேர்த்தே இதை வடித்துள்ளார். மேலும் திருக்குறள் உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் பலருக்கு தெரியாத சுவாரஸ்யமான உண்மை என்னவெனில், இது சில வழக்காற்று துறைகளில் லா ஸ்டடீஸ் மற்றும் சில நாட்டுகளின் எத்திக்ஸ் சிலபஸில் கற்பிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் சில உயர்கல்வி நிறுவனங்கள் நல்லாட்சி, சமூக பொறுப்பு, மனிதநேயம் போன்ற பாடங்களில் திருக்குறளின் பாடங்களை மேற்கோளாக பயன்படுத்துகின்றன. திருக்குறளை கோவை நூல் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அதன் தலைப்பகுதிகளில் உள்ள அத்தியாய அமைப்பு. ஒவ்வொரு அத்தியாயமும் 10 குறள்களை கொண்டிருப்பது ஒரு கணித ஒழுங்கை நினைவூட்டுகிறது. சில ஐரோப்பிய மொழிபெயர்ப்பாளர்கள் திருக்குறளில் ஒரு கணித துல்லியம் இருப்பதை குறிப்பிட்டுள்ளனர். திருவள்ளுவர் குறளில் கடவுள் குறித்து பேசும்போது கூட அவர் எந்த ஒரு வடிவத்தையோ மதத்தையோ குறிப்பிடவில்லை. உலக நன்னெறி மட்டுமே அவரது கவனமாக இருந்தது. இதனால் பல ஆய்வாளர்கள் திருக்குறளை மனித மதத்தின் உயர்ந்த வடிவம் என வர்ணிக்கின்றனர். மற்றொரு முக்கியமான உண்மை, திருக்குறள் எவ்வளவு பழமையானது என்பது பற்றிய துல்லியமான பதில் இன்று வரை கிடைக்கவில்லை. சில வரலாற்றாய்வுகள் இதை கிமு 300 மற்றும் கிபி 500 காலப்பகுதிக்குள் எழுதப்பட்டதாக கூறுகின்றன. ஆனால் அதன் அறிவு இன்றும் உலகிற்கு பொருந்தக்கூடியது என்பதே இதன் நிரந்தர மகத்துவத்தை காட்டுகிறது.